Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 403 பார்ட் 1. ஓபன் பண்ணா நிலைமை ரொம்ப 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 மோசமாகிட்டே போகுது. யூஸ்டஸுக்கும் ட்ரஃபல்லாவுக்கும். ஏன்னா அந்த கட்டுடல் மேனி கொண்ட காட்டெருமை குமா யூஸ்டஸ் கேப்டன் கிட்டையும் ட்ரஃபல்கர்லாவையும் அப்படியே எய்ம் பண்ணி மார்க் பண்ணி அதுக்கப்புறம் அட்டாக் பண்றான். பேரு தெரிஞ்சாதான் அடிப்பான் போல. அவன் அட்டாக்ல பூரா எஸ்கேப் ஆகி ட்ரஃபல்கர்லா குமாவை சுத்தி ஒரு ரூம் ஒன்னு ரெடி பண்ணுவான். ஆனா அதுக்குள்ளேயே அவன் கேப் விடாம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவனுக்கு கேப் விடாம அட்டாக் பண்ண உடனே அவனுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே கட் பண்ண தூரத்துல ஜங்கு 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 ஜங்குன்னு சவுண்டு. யாரான்னு பார்த்தா எல்லாம் அந்த நேவி ஆளுங்க. யூஸ்டஸ் கேப்டன் கே ட்ரஃபல்கர்லா உங்களோட சேர்த்தி உங்க குரூவையுமே நாங்க பிடிக்க போறோம். எங்கேயும் தப்பிச்சோட முயற்சி பண்ணாதீங்க, அது உங்களுக்கு தான் ஆபத்துன்னு எறும்பு கூட்டம் வர மாதிரியே கொயமையன்னு வந்துட்டு இருப்பானுங்க. அதை பார்த்த அந்த பைரட் கூட்டத்துக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் இங்க இருந்தா கண்டம் துண்டமா வெட்டி களைச்சு போட்டுருவானுங்க. அதனால டைரக்டா போய் பொழந்துடலான்னு அந்த ஜீன் பார்ட்டும் கரடியும் பாஞ்சு அட்டாக் பண்ண போவாங்க. ஆனா சட்டானா லேசரை வச்சு அட்டாக் பண்ணதுனால இவங்களால குமா பக்கத்துல போக முடியல. அப்ப அந்த கில்லர் இடையில பூந்து அவனோட கால்ல ஒரு வெட்டுவான். வெட்டினதுல உள்ளுக்குள்ள இருந்து நட்டு போல்ட் எல்லாம் தெரிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் பாடி அப்படியே லைட்டா மால் ஃபங்க்ஷன் ஆன மாதிரி ஆகும். அதாவது லைட்டா ஷாக் அடிக்கும். இங்க இந்த மிலிட்டரி ஆளுங்க வந்துகிட்டு இருப்பானுங்க. திடீர்னு பார்த்தா அவனுக்கு கன் எல்லாமே கண்டமேனிக்க பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனா அது பறந்து வேற எங்கேயும் போகாது, நேரா யூஸ்டஸ் கிட்ட தான் வரும். அவன் என்ன பண்ணுவான், அதெல்லாத்தையும் யூஸ் பண்ணியே குமாவோட அட்டாக் எல்லாத்தையும் தடுப்பான். அப்புறம் என்ன அதையே ரிப்பல் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு ட்ரஃபல்கர்லாக்கே ஒரு டவுட், நிஜமாவே இந்த குமா ஒன் ஆஃப் த 7 வார்லார்ட்ஸ்ல ஒருத்தன் தானான்னு. அதே நேரத்துல இன்னொரு இடத்துல காட்டுறாங்க, கண்ணா பின்னான்னு பிளாஸ்ட் போயிட்டு இருக்குது. அது வேற யாரு பண்ற வேலை இல்ல, நம்ம லூஃபியோட டீம் தான். அவங்க இங்க ஒரு குமா கூட பயங்கரமா குமா குத்து போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஐ மீன் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்னதான் வளைச்சு சண்டை போட்டாலும் அவன் பாடியில ஒரு சின்ன அசைவு கூட இல்ல. ஆனா என்ன சட்டையை மட்டும் கிழிச்சிருக்காங்க. சண்டை என்ன சட்டை கிழியறது சகஜம் தானே. இதுல காமெடி என்னன்னா, இவ்வளவு நேரம் அவன் அட்டாக்ல இருந்து இவங்க எஸ்கேப் ஆறதுக்குள்ளேயே படாத பாடுபட்டு இருக்காங்க. அத்தனை பேர் முயற்சி பண்ணியுமே திருப்பி அட்டாக் பண்றதுக்கு கேப்பே கிடைக்க மாட்டேங்குது. இப்படி எஸ்கேப் ஆறதுலயே அத்தனை பேருக்கும் பயங்கரமா மூச்சு வாங்கி எனர்ஜி ட்ரைன் ஆச்சுன்னா இதுக்கப்புறம் எப்போ எகிரி அடிக்கிறது முடியல. பாவம் ரொம்ப முக்கிட்டு இருப்பாங்க. ஜோரோவோட நிலைமை தான் ரொம்ப மோசம். அவனாலதான் முடியல. அதாவது உள்ளுக்குள்ள டேமேஜ் ஆயிருச்சு, அவனால முடியும். ஆனா பாடி கண்டிஷன் சரியில்லை. அப்படின்னா ஒரு ஓரமா உட்காந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. முடியலனாலும் முக்கிக்கிட்டு சண்டைக்கு போவான். எல்லாம் பார்த்துட்டு ஜோரோ போகாதன்னு சொல்லிட்டு அவனுங்க சண்டை போட போவாங்களா. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பர் பூந்து அவனை போட்டு குமுறு எடுப்பான். அப்படியே அவன் கண்டமேனிக்கு அவனோட ஃபுல் ஃபோர்ஸ கொடுத்து அடிக்க சும்மா கொஞ்சமா பின்னாடி போவானே தவிர மத்தபடி எதுவும் பெரிய இம்பாக்ட் ஆன மாதிரி தெரியல. அவன் என்ன பண்ணுவான், டப்புன்னு சாப்பரை பிடிச்சி அவனோட லேசரை வச்சு அட்டாக் பண்ண போவானா. அந்த டைம் தான் இடையில பிராங்கி பூந்து அந்த லேசர் வச்சு அட்டாக் பண்ற கையை தட்டி விட்டுருவான். சோ இந்த கேப்ல சாப்பர் எஸ்கேப் ஆயிட்டானா. அந்த லேசர் அட்டாக் மட்டும் அவன் மேல பட்டுருந்துச்சு. சாப்பர் நேரத்துக்கு பேன்னு கிடப்பான். அது அந்த பக்கமா மரத்துல போய் பட்டு எஸ்கேப். அதுக்கப்புறம் பிராங்கி போட்டு அவன் நெஞ்சா குமுறு எடுப்பான். குமா கேஷுவலா ஒரே குத்து அப்படியே 10 பல்ட்டி 15 பல்ட்டி அடிச்சு ரொட்டேஷன்ல போவானா. அவனை ஸ்டாப் பண்றதுக்காக ரோபின் கையெல்லாம் நெட்டா மாத்தி லாக் பண்ணுவான். கையெல்லாம் வச்சு நல்லா தான் சண்டை போடுறாங்க. ஆனா எவ்வளவு எனர்ஜி கொடுத்து அடிச்சாலும் அவங்கிட்ட எந்த ஒரு இம்பாக்டுமே இல்லையே. அந்த நேரம் அந்த ப்ரூக் என்ன பண்ணுவான், மரத்து மேல ஏறி மேல இருந்து அட்டாக் பண்ணலான்ட்டு அப்படியே பாஞ்சு வருவான். அந்த குமா பார்த்துட்டு நகரெல்லாம் மாட்டான். என்னதான் இந்த எலும்பு கூடு கிண்டுதுன்னு பாத்துருவோமேன்னு கேஷுவலா வேடிக்கை பார்ப்பான். அவன் கத்திய குமாவோட ஷோல்டர்ல சுருகி ரிட்டர்ன் அந்த கத்தியை எடுக்க முடியாம தொக்கா மாட்டிட்டான். சரி மாட்டிச்சு விட்டுட்டு எஸ்கேப் ஆக வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஐயோ பத்திச்சு ஐயோ மாட்டிச்சுன்னு சொல்லி கதறிட்டு இருப்பான். அவன் வேற எய்ம் வச்சு அட்டாக் பண்ண போவானா. முடிஞ்சு போச்சு, என்னைய சாகடிக்க போறான், ஐயோ என்னைய காப்பாத்துங்கன்னு கதறுவான். அதுக்கப்புறம் தான் பையன் ரியலைஸ் பண்ணான் அவன் ஆல்ரெடி செத்துட்டான்னு. இப்ப அவன் அடிச்சானா எலும்பெல்லாம் சல்லியா செதறிடும். அதுக்கு விட முடியுமா. சோ உசோப் எய்ம் வச்சு சும்மா நச்சுன்னு ஒரு அடிய போடுவானா. அந்த மேனிக்கு குமா மேல பட்டு பிளாஸ்ட் ஆகும். அந்த கேப்பை யூஸ் பண்ணி ப்ரூக் கத்திய புடிங்கிட்டு எஸ்கேப். உசோப்ப அடிச்ச உடனே குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா எவன் அட்டாக் பண்ணவனும் அவனை குமா வெறிகுண்டு அட்டாக் பண்றான். அப்படிங்கும்போது உசோப் அட்டாக் பண்ணுவான்ல. இதுல காமெடி என்னன்னா, உசோப்புக்கு மேல ப்ரூக் பிச்சுக்கிட்டு ஓடுவான். அதுக்கப்புறம் தான் அந்த குமாவை காட்டுறாங்க. அவனால நிக்க முடியாம அப்படியே தடுமாறி அங்கேயே மண்டி போடுவான். என்ன ஏதோ சரியில்லை தடுமாறுற மாதிரி இருக்கேன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே பொத்துன்னு விழுந்துருவான். அப்படின்னா இவங்க பண்ண அட்டாக் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருச்சான்னு பார்த்தா பிராங்கி என்ன சொல்லுவான், அவன் பாடியில ஏதோ ஒரு கனெக்ஷன் கட் ஆயிருக்கு. பட் என்னதான் அவன் பாடி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அடிபட்டதுனால ப்ளீட் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படின்னா இந்த குமாவும் கிட்டத்தட்ட நம்ம பிராங்கி மாதிரி தான், ரெகுலரா ஒரு லிவிங் பர்சனை மாடிஃபைடு பண்ண ஒரு வெப்பன். இதை இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே கேஷுவலா எந்திரிப்பான். நம்ம நமி எங்கேயோ திபுன்னு ஓடிட்டு இருப்பான். அவளை ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படின்னா என்ன அர்த்தம், வெறித்தனமா அட்டாக் பண்ண போறான். நஞ்சி கத்துன்னு அத்துவான். உன்னைய பார்த்துட்டா நமி எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகுன்னு அவன் என்னத்துல எஸ்கேப் ஆவா. ஐயோ மாட்டிட்டுமே, யாராச்சும் காப்பாத்துக்கடான்னு வீதியில நெருங்கிட்டு இருப்பான். அந்த டைம் தான் நம்ம ரோபின் பிரில்லியன்ட்
பிரில்லியண்டா ஒரு வேலையை பாப்பான். என்னன்னா அவன் வாய் ஃபுல்லா அந்த லேசர் பவர் அப்படியே எடுத்து அட்டாக் பண்ண போற அந்த செகண்ட் அவளோட கைய அவனோட பாடி ஃபுல்லா வர வச்சு தலையில ஒரே போடு. அதனால வாய் முடியுமா? பீம் வாய்க்குள்ளேயே பிளாஸ்ட் ஆகி உள்ளுக்குள்ள பயங்கரமான டேமேஜ். அந்த சென்டர் ஆஃப் த வயித்துலயும் ஏதோ பஞ்சாயத்து ஆயிருச்சு போல. உடனே நமி என்னையாடா அட்டாக் பண்ண குரங்கு கொய்யால இந்த சாவுடான்னு சொல்லி அவளோட தண்டர் அட்டாக்க ஸ்ட்ரெயிட்டா அவன் மேல இறக்குவா. அவ்வளவுதான், ஆல்ரெடி கண்டமான உடம்பு இன்னும் கண்டமாயிரும். சரி அப்படியே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுவான். இதோட பஞ்சாயத்து முடிஞ்சுன்னு பார்த்தா அதான் இல்ல. அவன் தடுமாறி கீழே விழ மாட்டான். கண்ட மேனிக்கு சுத்தி சுத்தி அந்த லேசர் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஐயோ நம்ம அட்டாக் பண்ணது எதுவுமே வேலைக்கு ஆகலையேன்னு சொல்லி உசோப்பு இங்க புலம்பி தள்ளிட்டு இருப்பான். ஆனா நிலைமை என்னன்னா அவன் எந்த இடத்துல டார்கெட் வச்சாலும் அந்த இடத்த எல்லாத்தையுமே ரெட் மார்க்ல காமிக்குது. அதனால கண்ட மேனிக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவன் எதை எய்ம் பண்ணி அடிக்கிறான்னு அவனுக்கும் தெரியல, நம்ம ஆளுகளுக்கும் தெரியல. பைத்தியம் முத்தி போச்சுன்னு மட்டும் நல்லா தெரியுது. தஞ்சி அவன் காலை சும்மா ஃபயரா ரெடி பண்ணி சண்டைக்கு ரெடி ஆயிட்டான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இதோட சண்டை முடிஞ்சதுன்னு. இனி அவனை நாக் அவுட் பண்ணா வேலை ஓவரு. ஜோரோவுமே களத்துல இறங்கிடுவான். ஒரு பக்கம் சஞ்சய் வந்து வேகமா அடிச்ச அடியிலேயே அவன் பாடி ஃபுல்லா நெருப்பு பத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிட்டான். ஆனாலும் அவன் கீழே விழல. அடுத்து நம்ம ஜோரோ டீமன் அவரான்னு சொல்லி அப்படியே 3 பேரா மாறுவான். இவங்க எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க, என்னடா நடக்குது இங்க? ஜோரோ விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்கான்னு. அவன் வேகமா ஜோரோவை அட்டாக் பண்ண வருவான். விட்டுவானா அவன் சதக்குன்னு 4 வெட்டு வாயில இருந்து நத்தம் வந்துரும். அப்படியே குமா மேல பாப்பான். கியர் 3 கடைசி அடி. அந்த அடி அடிச்சானா காலி. ஆனா அவன் என்ன பண்ணுவானா வாயில பவர் எடுத்து லூஃபிய காலி பண்ணிடலான்ட்டு அப்படியே அவன் பவரை திரட்டுவான். எல்லாம் பார்த்துட்டு லூஃபி அவனை விடாத எப்படியாச்சும் காலி பண்ணிருன்னு பயங்கரமா அவனை சேர பண்ணுவாங்க. நம்ம பயிலும் கைய பின்னாடி ஓங்கி ஜெயண்ட் ரைபிள்னு சொல்லிட்டு ஓங்கி அடிப்பான். அவன் பவரை உருவக்கும் இவன் அடிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். லூஃபி அடிச்ச அடியில ஆள் அங்கேயே அப்படியே சப்பி கண்ணாடி எல்லாம் செதறி டார்கெட் என்ன இருக்குன்னு கூட தெரியாம கம்ப்ளீட்டா குமாவை ஷட் டவுன் பண்ணியாச்சு. அப்படி ஃபைனல் டச்சா நம்ம லூஃபி பந்தாடி முடிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.